வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது அப்பா அம்மா புள்ள 3 பேருக்கும் ஒரு செலிப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகம் அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி, குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜென் ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வர ஜூன் 2. இந்த குரு பயிற்சியே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்வுலாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில், திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்னம். சிம்மத்தெல்லாம் 1-1.5 வருஷமாக நம்மளை பயம்புறுத்தி வச்சுருக்கீங்க. அஷ்டம சனி, கேது பயிற்சி அது இதுன்ட்டு எல்லாம் பார்த்துக்கிறாங்க. எவ்வளோ இந்த 1.5 வருஷத்தை எவ்வளோ பார்த்துட்டோம், தட்டி தூக்கிடலாம். இந்த மாதம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா குரு பயிற்சி நடந்திருக்கு, நிறைய கிரகங்களுடைய நகர்வுகள் நமக்கு சாதகமாக நடந்திருக்கு. சரி, என்னென்ன அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா சூப்பரான டைம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான டைம். உங்களுடைய 12ல் குரு பகவான் இருக்கார். 12ல் குரு பகவான் உங்களுக்கு விரயம், நல்ல விரயமாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 4ல் குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்போது கையில் என்ன காசு இருக்கோ டக்குன்னு லேண்டோ, ஸ்டாக் மார்க்கெட்டோ, நகையோ, உங்களுடைய ஃபேமிலியோட சுச்சுவேஷன், இல்லை உங்கள் படிப்பு அறிவு, உங்களுடைய பணத்தோடைய கெப்பாசிட்டி, இல்லை உங்களுக்கு இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நீங்கள் என்ன செய்யணுமோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சில பேர் சொந்த பந்தம் நிறையா இருக்கும், லேண்ட் வாங்கி போட்டு பார்த்துக்கலாம், நம்ம பங்காளி பார்த்து பண்ணுவாங்க. சில பேர் ஏதாவது வெளியூரில் தனியாக வேலை செஞ்சுட்ருப்பாங்க, லேண்டெல்லாம் வாங்கி மெயின்டைன் பண்ண முடியாது, ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்குவாங்க. நிறைய பேருக்கு பொண்ணு இருக்கும், பொன் குழந்தைங்க இருக்கும், அவங்களுக்கு நகை சேர்த்து வைப்பாங்க. அது மாதிரி உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்கினீங்கன்னாவே அது இப்போ நீங்கள் போடுற காசு சூப்பராக வளரும். இது ஒன்று. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. என்னென்னா சொல்லுவாங்க, எவ்ரி பென்னி சேவ் இஸ் எவ்ரி பென்னி ஏர்ன்ட். அதாவது எவ்வளோ காசு நீ சேமிக்கிறியோ அவ்வளோ காசு சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எங்கே செலவாகனா கடன் இருந்தால் பயங்கரமாக செலவாகும். எனக்கு தெரிஞ்சு இந்த 1-1.5 வருஷத்தில் சிம்மம் நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. அதாவது கடனே வாங்க மாட்டேன், கடன் வாங்கக்கூடாது, கடன் தப்பு, கடன் கௌரவக்கேடுன்னு நினச்சிட்டு இருந்த சிம்மம்லாம் கூட கடன் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பேரை பார்க்குறோம், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டைமுங்க. சரி, உங்களுக்கு ஒன்றும் பஞ்சபக்ஷி தெரியும், சோடசக்கலை, மைத்ரேய முகூர்த்தம்லாம். இப்போ நம்ம கிளைண்ட்ஸ்க்கு ஒரு குரூப் மாரி ஆரம்பிச்சிட்டோம், வாட்ஸ்அப் குரூப். அதில் பார்த்தா இந்தமாதிரி முக்கியமான நேரங்கள்லாம் நான் அதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். வேணுன்றவங்க அதை ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய நம்பர் கீழே இருக்க, கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நேரங்களில் நீங்கள் காசு தனியாக எடுத்து வச்சு கடன் அடைக்கிறதுக்கு எடுத்து வச்சு சூப்பராக வேலை செய்யும். எந்த கடனை அடைக்கணும், எவ்வளோ அடைக்கணும், எவ்வளோ நாளில் அடைக்கணும்னு எழுத சொல்லுவேன். அஃபர்மேஷன்ஸ் மாதிரி எழுத சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சாலும் உங்களுக்கு அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு சூப்பரான வாய்ப்புகள் இருக்குது. சரி, கடன். அடுத்து இதே பணம் சம்மந்தமாக என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, கொடுத்த காசை திருப்பி வாங்குறது. சிம்மத்தை அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது, சிம்மத்துக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் சண்டை போட முடியாது. ஆனால் இந்த 1-1.5 வருஷம் சிம்மத்தையே மொட்டை அடித்து உட்கார வச்சுருப்பாங்க. எனக்கு ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. அவங்க மல்டி மில்லியனர், வெளிநாட்டில் இருந்தவங்க, கோடிக்கணக்கான காசு அங்கே மாட்டிக்கிச்சு.
என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்க முடியாமல் இந்தியாவிலேருந்து இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த காசை நான் ரெக்கவர் பண்ணணும் சார், நான் எப்படி சார் பண்ணுறது அப்படின்ற கேட்டாங்க. அவங்க ப்ரொஃபைல்லாம் அவ்வளோ ஒரு ஹை ப்ரொஃபைல். சிம்மம் காசு வெளியே அவங்க காசை மாட்டிக்கிட்டதை வாங்கிறதுக்குள்ளே அவங்க படுற பாடை தான் நினச்சேன். இப்போ நம்ம ஒரு சின்ன வேலையில் இருக்கோம். இப்போ ஒரு கேப் ஓட்டுறோம், அதாவது குட்டி வேலைன்னு சொல்லுங்கள். பணம் சம்பாதிக்கிறதுல நம்ம வந்து இப்போ ஒரு கேப் ஓட்டுறோம், ஒரு ஆட்டோ ஓட்டுறோம்னா நம்மளுக்கு ஏற்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அதேமாரி பெரிய பெரிய கம்பெனியில் பல ஆயிரம் கோடிகளை மேனேஜ் பண்ணுற சிம்மத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த தனுஷ் ஒரு மாநாட்டில் இங்கே சொல்லுவார், 200 சம்பாரிச்சா 200 ஏற்ற பிரச்சனை இருக்குது, நீ 200 கோடி சம்பாரிச்சா அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனை இருக்குது. அது மாதிரி சிம்மம் இப்போ பிரச்சனையில் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ உங்களுடைய காசை வந்து திருப்பி கேட்டு வாங்கிறதுக்கு சூப்பரான டைம். இப்போ நீங்கள் கேட்டு வாங்கலாம், ஏன்னா அதுக்கான விண்டோன்றது ஓப்பனாக இருக்குது. சொன்ன மாதிரி 12லலாம் உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதுனால ட்ராவலிங்க்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு வெளியூர்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் ட்ராவலிங்க்கு. உங்களுக்கு வந்து பிரச்சனைகள், வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் நிறைய சால்வ் ஆகும். தூக்கம் கொஞ்சம் வரும். அது இந்த வருஷம் டிசம்பர்லாம் போயிட்டிங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. இவ்வளோ நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இந்த டிசம்பர்லாம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. இந்த மாதமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு தூக்கம் ஒழுங்காக வரும். சரிங்களா? அதனால் இது பண்ணுங்கள். உடல் உபாதைகள் எதுனா அதெல்லாம் கம்மியாகுங்க. சிம்மம்னா தான் இந்த 1-1.5 வருஷத்தில் அதிகமான மெடிக்கல் இஷ்யூக்காக வந்து அஸ்ட்ராலஜி பார்த்ததில் சிம்மமும் ஒன்று. எனக்கு தெரிஞ்சு சிம்மம் தான் டாப்பில் இருக்குது அதிகமான மெடிக்கல் இஷ்யூஸ் பார்த்ததில். ஸோ அந்த உடல் உபாதைகள்லாம் நிறைய சரியாகும். நம்ம இந்த கல்யாணத்துக்கு பேர் பொறுத்த மாதிரி நம்ம வக்கீலுக்கு பேர் பொருத்தம் பார்ப்போம், டாக்டருக்கு பேர் பொருத்தம் பார்ப்போம், ஒர்க்கும் ஆகுது. அந்த மாதிரி பொருத்தம் பார்த்து அந்த டாக்டருங்கிட்டலாம் போனீங்கன்னா சூப்பராக வேலை செய்யலாம். எந்த டாக்டருக்கும் ப்ரொமோஷன் கொடுக்கல, உங்கள் ஜாதகம் வச்சு நான் இந்த மாரி பேர் எடுத்துல வர டாக்டராக பாருங்கள்லாம் சொல்லுவோம். கிரகங்கள் தாங்க, பேசிக்கலி கிரகங்கள் தான். அதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். உங்களுக்கு உடல்நிலையை சீராக்கிறதுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டைமுங்க. சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து கடன் அடைக்கிறதா இருந்தாலும் சரி, உங்கள் கொடுத்த காசை வாங்கிறதா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உடல்நிலை சீர்படுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே பணம் விஷயமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பர்சனலாகவும் கல்யாணம் இதெல்லாம் இந்த இயர் எண்டு வரும்போது உங்களுக்கு கல்யாணம் மற்ற விஷயம்லாம் கைகூடும். இப்போதைக்கு இந்த ஜூன் மாதம் காசில் பூந்து விளையாடலாம், தைரியமாக இறங்குங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். இப்போ இருக்கிற கோச்சாரத்துக்கு கேது பகவான் அஷ்டம சனி இருக்கிறதால லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நல்லது. நீங்கள் மகம் நாளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் தாங்க. மகமோ பூரமோ உத்திரமோ நீங்கள் யாராக வேணால் இருங்க, லக்ஷ்மி நரசிம்மர் சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா லக்ஷ்மி உத்திரம்லாம் சுக்கிரன் சொல்லுவோம், நம்ம பூரம் சுக்கிரன் சொல்லுவோம், உத்திரம்லாம் சூரியன் சொல்லுவோம். நீங்கள் சுக்கிரன் எடுத்தீங்கன்னா கூட லக்ஷ்மி நரசிம்மன்னு சொல்லுவோம். லக்ஷ்மி அம்மாவில் வராங்க, அவங்கள வேண்ட ரொம்ப நல்லது. நெய் தீபம் போட்டு வேண்டுங்க. அன்னதானம் கிராண்டாக அன்னதானம் கொடுங்க. இதெல்லாம் கொடுக்க இந்த மாதம் சூப்பராக இருக்குது. உங்கள் ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்று ஜூன் பலன், ஒன்று செகண்ட் வந்து குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால் குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இதுதான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து தீவிரமாக இல்லை சார், வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் வந்து சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது, சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுனா அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி, நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை. ஸோ அதையும் நம்ம அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள், இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போனால் காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமெடிஸ், இதெல்லாம் ஒரு டூல். ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று.
பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா நீங்கள் வந்து சிவபெருமான் நடராஜர் அம்பாளை பிடிச்சிக்கோங்க, முருகர் வைகாசி விசாகம் முருகரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க, நவகிரகத்தில் இருக்க குரு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர் நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம், அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குரு ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். தங்க செயின் போடுங்க, போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க நகை போடுங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா, கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான் நடராஜர் அம்பாளை வேண்டிட்டு, முருகர் வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி. வாழ்க வளத்துடன்.